பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முன்னேறி செல்லுவதற்கு, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு, நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகளுக்கு விரோதமாக யார் தடை செய்தாலும், யார் அதை தடுத்து நிறுத்த நினைத்தாலும், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ முன்னேறுவது பிடிக்காம நீ ஒரு ஸ்தானத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு போராமையா, அதை தடுப்பதற்கு யார் கிரியை செய்தாலும், ஒருவேளை ஐயோ இவங்க இருக்கிறாங்களே, நம்மளை முன்னேற விட மாட்டாங்களே, நம்மளை முன்னேற விடலையே, இவ்வளோ நாள் நமக்கு தடையாக இருந்தாங்களே, இப்போ ஏதோ ஒரு வாசல் எனக்கா திறந்திருக்கே, இதை தடுத்துருவாங்களோ? உங்கள் திருமண காரியம் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்திருக்கலாம். என் மேலே பொய்யாய் சொல்லி என் திருமண காரியத்தை யாரோ தடை செய்கிறார்கள். என்னுடைய போஸ்டிங் எனக்கு கிடைக்கல, யாரோ தடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, அதை தடுத்து நிறுத்துறாங்க. பிசாசின் போராட்டத்தினால ஒரு நன்மையின் வாசல் கூட எங்களுக்கு திறக்கல. மந்திர கட்டு, பில்லிய சூனிய கட்டுனால நாங்கள் எல்லாத்தையும் இழந்து எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அமெரிக்கா போகணும் அப்படின்னா ட்ரம்ப்பால் கூட தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கா வாசலை திறந்துட்டார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது வரைக்கும் உங்களுடைய நன்மையின் வாசல் அடைக்கப்பட்டிருந்ததை கர்த்தர் பார்த்தபடினால தான் இந்த காலவெளியில் மனம் உடஞ்சி போய், மனம் திகைத்து கலங்கி, நான் வாழ்வதா சாவதா, என்னை நானே மாய்த்து கொள்ளணும்னு தற்கொலையின் சிந்தனையோடு இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விடமாட்டார். அடைக்கப்பட்ட வாசல் உன் கண்ணினி காணாது. யோர்தானை 2ஆய் பிளந்த என் ஆண்டவர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். வெட்டாந்தரை உண்டாகும். ஆசீர்வாதமாக நீங்கள் கடந்து போவீங்க. தானியேலுக்கு ஒரு வாசலை தேவன் மட்டும்தான் பாபிலோனில் திறந்தார். இந்த வாசலை அடைப்பதற்கு, அவனுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்படுவதற்கு, அவன் வேலையில் இருந்த ஸ்தானங்கள் எடுக்கப்படுவதற்கா 122 பேர் பிளான். தேவனுடைய பிளான் எல்லாம் பாபிலோனில் தானியேலை உயர்த்துவது தான். ஆனால் அவன் உயர்த்தப்படவே கூடாதுன்னு சொல்லி 122 பேர் பக்கா பிளான் பண்ணுறாங்க. ஏமேன். அவங்க பிளான் பண்ண விஷயத்தில் அப்படியே சிக்குண்ட ஒரு மனுஷனா கெபி வரைக்கும் போயாச்சுங்க தானியேல். சிங்கத்தின் கெபியில் போட்டுட்டாங்க. எல்லாரும் திட்டம் பண்ணாங்க, இவனை ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்க வைத்து இவனை சிங்க கெபியில் போடணும்னு பிளான் பண்ணதெல்லாம் பக்காவாக நடந்துடுச்சுன்னு இவங்களுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? தானியேல் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. சிங்க கெபியில் தூக்கி போட்டாச்சு. போட்டுட்டு ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. ஏங்க ராஜாவால் கூட அங்கே நின்று தானியேலுடைய நிலைமையை பார்க்க முடியலங்க. அவரும் போயிட்டாரு, தன் மாளிகைக்கு போயிட்டாரு.
இரவெல்லாம் அவருக்கு தூக்கம் இல்லை, சாப்பிடலை, எதுவுமே பண்ணலை, அவரால் முடியல. இந்த ராஜாவால் முடியல. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர், உயர்த்தணும்னு சொல்லி ஒருவர் மேலே தேவன் தன்னுடைய கண்களை நோக்கமாக வச்சிட்டார் அப்படின்னா, ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாருன்னா, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏமேன். காலையில் வந்து பார்க்குறாங்க, செத்து போயிட்டான்னு நினச்ச தானியேல் உயிரோடு கூட இருக்கிறாருங்க. ஏமேன். ராஜா மாத்திரம் இல்லை, 122 பேர் திட்டமிட்டாங்க பார்த்தீங்களா, அவனை அழிக்கும்படி, அவன் ஸ்தானத்தை பறிக்கும்படி, அவனை தாழ்த்தும்படி, அவனை நிர்மூலமாக்கி அவனை ஒன்றுமே இல்லாமல் போகும்படி பிளான் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்க கண்களெல்லாம் பார்த்தது மீண்டும் சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியேல் உயர்த்தப்பட்டவனாக மேலே வந்து தன் ஸ்தானத்தில் அவன் அப்படியே நின்னான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு யாரெல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறாங்களோ, உன் திருமண காரியம், உன் வேலை காரியம், ஏங்க இன்னைக்கு நிறைய பேர் கருத்தரிப்பதற்கு கூட தடையாக இருக்கிறாங்க. அந்த தடைகளையும் உன் படிப்பினுடைய அடுத்த கட்டத்தையும், உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தையும், நீங்கள் வீடை கட்ட முடியாதபடி தடை, உங்கள் இடம் உங்களுக்கு கிடைக்க முடியாதபடி தடை, ஒரு இடத்த வாங்க முடியாதபடி ஒரு தடை, தேவ பிள்ளைய உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நன்மையை ஒன்றுமே செய்ய முடியாதபடி தடையா, எல்லா தடைகளை என் தேவன் உடைத்து போடுவார், உங்களை உயர்த்துவார். திறந்த வாசல் அப்பா உங்களுக்கு உண்டாக்கி வச்சிட்டாருங்க, அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாளை கழிங்க. உங்கள் வாசல் திறக்கப்பட்டது. மே காட் பிளஸ் யூ ஆல்.